எவ்வளோ நேரம்ண்ணா? 15 நாளுங்க. 15 நாள் ஓட்டி படைக்கணும். ஆமாம் ஆமாங்க. ஃபஸ்ட்டு சரி சரி. ஓகே. எங்கே இது வியாபாரி வாங்கண்ணா? ஆமாங்க. சரி சரி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும்? ஆதார் கார்டு மட்டும் போதுங்க. ஆதார் கார்டு மட்டும் போதுங்கண்ணா? ஆமாங்க. ஆல்ரெடி டூ வீலர் லைசன்ஸ் இருக்குது, அது தேவைப்படுங்களா? டூ வீலர் லைசன்ஸ் எத்தனை வருஷம் ஆச்சுங்க எடுத்து? 9-10 வருஷம் இருக்குங்களா? அப்போ அந்த டூ வீலர் லைசன்ஸை மறந்துடுங்க, புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். போகலாங்க. கிளச்சை மெயின்டைன் பண்ணாலே வண்டி போயிடும். ஆனால் ஒரே நிமிஷம் போயிடுச்சு. அக்கா 100% போகும் கிளச்சை மெயின்டைன் பண்ணாலே. அக்கா இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே 100% கிளச்சுக்கு போயிடும். ஆமாம். நீங்கள் 240லே விட்டுட்டீங்க, 250 வரல. புரியுதுங்களா? ஆனால் அந்த பழைய லைசன்ஸ் விட்டலாம், ஆனால் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய லைசன்ஸ் கூட அட்டாச் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் தான் போகணும். புதுசு போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே புதுசு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு ஒன்று அப்போ நீங்கள் திண்டுக்கல்ல தான் லைசன்ஸ் வாங்க முடியும். இப்போ காருக்கு வேணால் காருக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஆமாங்க. அண்ணா இப்போ ரெண்டு சேர்த்து புதுசாக போடுற மாதிரினா திருப்பூரில் எடுத்துக்கலாம். இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு டூலருக்கு வந்து ஒன்றும் வேலிடிட்டி இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனைங்களான்னு கேட்குறேன். அண்ணா அது ஆன்லைனில் வந்திருக்காதுண்ணா. அண்ணா நான் வண்டியில் கேமரா ஓடிட்டு இருக்கு, நான் ஒரு 1/2 hour உங்களுக்கு லைனுக்கு வரட்டேன். ஓகே, எனக்கு ஒரு மணி. ஆமாம். அக்கா வந்துட்டேன். அக்கா ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு டைமிங்க்கு மாற்ற முடியுங்களா? எத்தனை மணிக்கா? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கீழே வரலாங்களா? அக்கா அப்போ 4 மணி ஆயிருங்கக்கா. சாயந்தரம் 4 மணிங்களா? ஹலோ அக்கா. ஆமாங்கக்கா. இல்லாட்டி இப்போ நாளைக்கு தாங்க அக்கா போவாங்கக்கா. ஆமாங்க. சரிங்கக்கா. அப்போ நீங்கள் பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா. இந்த 15 நாள் உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தாலும் ஓகே, 2 நாள் விட்டு ஒரு நாள் வந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் எப்படி பிரித்து வந்தாலும் ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த 15 நாள் உங்களுக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டு வாங்க. ஓகேங்கக்கா. லெஃப்ட்டுங்கக்கா. பார்த்துட்டேன். ரெடியாகி வந்துட்டாங்க. யாருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் போகணுமாம்மா. சரி, இப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். கண்ணீர் கடைசி லெஃப்ட்டு. இவ்வளோ பேசுகிறேன் நானே. எப்போ தான் தண்ணி குடிக்கிறேன்? ஒன்றுமே பேச உனக்கே தண்ணி. கடைசி லெஃப்ட்டுக்கா. நம்ம ரோடு அக்கா. 100% கிளச்சில் வண்டி போயிடும். அதை வந்து மைண்டில் பதிவு பண்ணிடுங்க, மனசுக்குள்ளே எழுதிருங்க. அது அவ்வளோதான். நேர் கடைசி போய் லெஃப்ட் திரும்பிக்கலாம்.
சி போய் தான் லெஃப்ட். ஓ சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக அப்படி இங்கிருந்து ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். செகண்ட் கீர் இப்படி நம்ம ரோட்டில் திருப்பிக்கலாம். நம்ம ரோட்டில் திருப்பிக்கலாம். கால்வாசி 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 அப்படியே ரைட்டில் போயிடலாம். பட் நம்ம ரோட்டில் வந்து தான் இண்டிகேட் ரைட்டில் போட்டு இண்டிகேட்டர் போட்டு போகலாம். அவ்வளோ சேஃப்டி யூஸ் பண்ணி போயிடும். அக்கா பின்னால் வரவங்கள தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வராங்க வரலைங்கிறது தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாபண்ணா அண்ணா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்மு போடுற இது இல்லை. அது போன ஒரு சர்வீஸ் கொடுத்து வரும்போது அது வரல. அது ஒன்று போடணும். அது ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆனால் அப்படியே சாம்சங் அப்படியே நின்றுக்குது. மற்றபடி உள்ளே போக மாட்டேங்குது. காலைல 8:30 மணிலேருந்து உசுர் எடுக்கிறானுங்கடா. நான் பார்த்துக்கிறேன். பேங்காரனுங்க அவன் 8:30 மணி நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. கூப்பிட்றேன். அக்கா லெஃப்ட்டு போகணும். ஆட்டோவை தாண்டி போகும். ஆட்டோ பக்கத்தில் ஒன்று நினைக்கணும். தூரமாகவே ஆட்டோவை தாண்டி போகணும்னு நினைக்கணும். தேடிக்கிட்டு போகணும். சரண்டர் காப்பி மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சைபில் சொல்லிட்டேன். காலையிலே போய் வாங்கடான்னு சொல்லி 3/4 மணி நேரம் ஆச்சு. அது கேளு. அந்த பேங்க் மேனேஜர் நம்பர் தரையா இல்லை நீயே வந்துட்டு அந்த சீட்டு வாங்கி தரியா? எனக்கு ரைட்டுங்க. அந்த சீட்டு மட்டும் வாங்கி காலைல 8 மணிலேருந்து உசுர் அடிக்கிறாங்க. உனக்கு நான் ஒருத்தன் கூப்பிட்றேன். எனக்கு பேங்க் மேனேஜர் ஒருத்தன் கூப்பிட்றான். அந்த ஃபாலோ பண்ணுறவங்க கூப்பிட்றான். அதுபோக புரோக்கர் கூப்பிட்றான். அதுபோக மனோஜ் கூப்பிட்றான். அக்கா 3வது இதை மட்டும் முடிச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். அதை மட்டும் வாங்கிட்டு போகும். நேராக செட்டிபாளையம்க்கா. செட்டிபாளையம் போய் பட் ரிலாக்ஸ். ஸ்பீடு பிரேக்கு நம்ம செகண்ட் கியர் போடணும். சரிங்களா? நமக்கு இங்கே வேலை இருக்குது. இப்போ ஏறி இறங்கிடுச்சு. இப்போ எக்ஸேட்டர் மிதிச்சு போயிடலாம். சரிங்களா? தேர்ட் கியர் கீர் மாற்றும் போது ஸ்டேரிங் ஆடக்கூடாதுங்கக்கா. நேரம் வண்டி எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா? இங்கேயே லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இங்கேருந்தே ரிலாக்ஸ் ஆகணும். செகண்ட் கியர் போடணும்.
அப்படியே ரிலாக்ஸ் 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 உங்கள் நீங்களே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எக்ஸிட் பண்ணி போகலாம். ரைட்டில் திருப்பிட்டுமே நம்ம கோயிலுடைய பஸ் ஸ்டாப் போய் யூட்டன் திருப்பிக்கலாம். எப்போவுமே திருப்போம் இல்லைங்க, அந்த இடத்துல போய் திருப்பிட்டு இங்கே இறக்கலாம். சரிங்களா? பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாப் இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். நேரம் இங்கே வந்து நிறுத்தணும். அப்புறம் நிறுத்தணும், மட்டும் ஃபஸ்ட்டு கீர் போடணும். ஃபஸ்ட்டு கீர் போடணும், கால் வாசி கால் வைக்கணும். அவ்வளோதான். பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகும். போகலாம் 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 போகலாம். வண்டி நிறுத்திங்கன்னா மறுபடியும் பிரேக் விட்டால் போகணும். அண்ணா சொல்லிட்டேன், அவங்க இன்னும் எனக்கு இன்னும் வாட்ஸ்அப் பண்ணல, வந்து அனுப்பிடுறோம் 2 நிமிஷம். வந்துடும் கம்பல்சரி இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி முடிச்சிடலாம். சரண்டர் காப்பி ஆர்சி புக் எல்லாம் கொண்டாந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது இப்போ நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது மட்டும் பாயிண்ட் பேசி கொடுக்கலாம். எனக்கு வரேன் தம்பி. அது வாங்கிட்டியா? சரி, இப்போ எங்கே இருக்காது? மறுபடியும் அமௌண்ட் தான். பேமெண்ட் இன்னும் வாங்கலையா நீ? சரி, ரைட், ஓகேவா? ஹலோ அண்ணா, திருப்பூர் பிஎஸ்எல் ஆஃபீஸ் இருக்குல்ல, காங்கேரி ரோட்டில்? ஆமாங்க, ஆமாம், காங்கேரி ரோட்டில். அதை ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு கூப்பிடுங்க, உங்களுக்கு ஆர்சி புக்கு சரண்டர் காப்பி எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்தா தெரியும். வேறு ஒன்று போகலாம். சந்துக்குள்ளே ஓட்டி ஆகிவிட்டால் மாதிரியாக இருக்கும். டக்குன்னு 3வது அது கீரை விழுகலினாக்கா நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். லிவரை வந்து நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணுறோன்னு அர்த்தம். பட் இதோட நீங்கள் ரிப்பீட்டடாக சும்மா அவர்கிட்ட போய் ஏதோ ரவுண்டு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். கடை ஏதோ ஒரு நேரம் எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எடுத்துகிட்டு பெருசாக அவ்வளோ எங்கேயும் சுற்ற வேணாம். சும்மா உங்கள் ஏரியாவுக்குள்ளே அப்படி சுற்றி வேண்டியதான்.
கால் எடுத்தீங்கன்னா போதும். நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே போதும். அப்படியே தேடிக்கு எழுதிச்சுங்களா? அது அண்ணன் உட்காந்துப்போ அந்த தப்பு பண்ணி ஒரு 2 அடி வாங்கினா சரியா போயிடும். என்ன எனக்கு அவர் உட்கார வச்சுட்டு இப்போ ஒரு நாள் வச்சுட்டா அவங்க வச்சு மட்டும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 2 அடி அடிக்கலாம் மாட்டாங்க, அப்படிங்கிறீங்க. திட்டுறதே மாட்டாங்க. அப்படி சொன்னாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு திட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்துப்பேன். நான்லாம் தப்பு நடிச்சிருவேன். ஆமாம் ஆமாம். என் கனி அப்படியா? கனி தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து அந்த காற்று பத்துறது இல்லைங்களா? காரில் இந்த ட்ராவலிங்கில் ஃபோன் ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னாச்சுக்கா? இல்லை அண்ணா எங்கள் வீட்டில் அடிக்கலாம் மாட்டாங்கன்னு சொன்னேன். நான்லாம் அடிச்சிருவேன் அப்படின்னாங்க. அதான் உண்மையான்னு கேட்டேன். இப்போ அடி வாங்குவாங்களான்னு கேட்டேன். இங்க இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன், அடி வாங்கினது இல்லைக்கா. திட்டுனா நிறைய வாங்கியிருக்கேன். அப்படியா? ஆங்க, இந்த இடத்துல டிரைவிங் பண்ணுவாங்க. வீட்டிலன்னா திருப்பி கத்துவேன். நெக்ஸ்ட் பக்கமே ஓட்டியாச்சா? லீவ் ஓட்டியாச்சு, லீவ் ஓட்டியாச்சு. அதான் எப்படி சார் நீ இந்த லாக்டெல்லாம் ஓட்டுற இதில் மட்டும் இந்த ஸ்பீட் பிரேக் கொடுத்து அது இப்போ கொஞ்சம் போக போக நீ ரிப்பீட் வந்துடும். எடுக்க உனக்கு செட் ஆயிடும். ரிப்பீட் மோடில் ஓட்டினாலே செட் ஆயிடும். லெஃப்டானா? லெஃப்ட் தாங்க. அப்படியே டிக்கெட் பண்ணலாம். அப்புறம் கனி வண்டி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிடும். 5 நிமிஷம் தான். அப்படியே சேராட்டார் போயிடலாம். நமக்கு எங்கே ஸ்பேஸ் உடனே பண்ணிடணும். ஆ முடிவு எடுக்கணும். நமக்கு எங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, ஈஸியாக இருக்கும். எங்கே எடுத்துனா பிரச்சனை இல்லை. பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி தான் எடுக்கும். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக்